ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் என அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்கள் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் இப்போ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் ஜூலை மாதம் 25ஆம் தேதி 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் 9ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பவர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசி தேவி சந்திர பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்து கொண்டு குரு பார்வை பெறக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுகிறது நண்பர்களே. மேலும் கேதுவுடன் இணைந்து காணப்படுகிறார். இது தவிர இன்றைய தினம் குருவும் சந்திரனும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள குரு சந்திர யோகம் ஏற்பட்டுள்ளதுங்க. கஜகேசரி யோகம் ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பவர்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாங்க. இன்னைக்கு நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க அவசரப்படாம நிதானித்து யோசித்து செயல்பட்டால் நீங்கள் தவறான முடிவுகள் எடுக்காமல் இருக்க முடியுங்க. இன்றைய தினம் தவறான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே இன்றைய தினம் அதை செய்யாதீங்க. எந்த முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து நிதானித்து முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. அதன் மூலமாக நீங்கள் எல்லா விதமான சூழ்நிலையும் சிறப்பாக சமாளிக்க முடியும். சமீப காலமாக கொஞ்சம் கசப்பான வெறுப்பான உணர்வுகள் உங்க மனசுல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சரியான நடவடிக்கைகள், சரியான சிந்தனைகள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் நிதானத்தை செயல்பட்டால் போதுமானது. இன்றைய தினம் நீங்கள் முதலீடுகள் செய்யறதுக்கு உகந்த நாள்கள். எனவே வியாபாரிகள் முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களை ஆர்வம் செலுத்துங்க. கால்நடைகள் மூலம் உங்களுக்கு அதிகமான லாபகரமான சூழ்நிலை இருக்கு, அதை பயன்படுத்திக்கங்க நண்பர்களே. இன்றைய தினம் குழந்தைகள் வழியில சில சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சந்தோஷமான செலவு, உங்க சுப செலவு உங்க குழந்தைகளுக்கு நீங்க ஏற்படுத்தி தருவீங்க. இன்றைய தினம் அதன் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு. நல்ல உயர்வு கண்டிப்பாக கிடைக்குங்க. பூர்வீக வீடு ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை மாற்றி அமைக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது. அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு. தொழில் சார்ந்த பயணம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு கைகூடும். எல்லா விதமான தொழிலும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது தேவைகள் என்னவோ அது எல்லாத்தையுமே நிறைவேற்றிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை லாபகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்களே. அலுவலக பணிகளில் உங்க காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே இன்னைக்கு அகலக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நிதானித்து செயல்படுங்க. புதிய முடிவுகளை சிந்தித்து செயலாற்றுங்கள். புதிய முடிவுகள் எடுக்கும்போது அவசரப்படக்கூடாது. கவர்மெண்ட் தொடர்பான செயல்பாடுகள் மூலமாக நல்ல லாபகரமான சூழ்நிலை அமையும். எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாம் நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படுங்க. குறிப்பாக உங்களது பெற்றோர்கள், அதிலும் குறிப்பாக உங்களது தாயாரின் உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தாயின் உடல் நலத்திற்காக நீங்கள் இன்றைய தினம் கொஞ்சம் கவனம் அட்டென்ஷன் செலுத்தினீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடுகள் சரியான ஆலோசனையின் பேரில் வியாபாரிகள் செய்வதன் மூலமாக சிறந்த லாபத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே. அவசரப்படாமல் நிதானத்தை செயல்படுங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரத்தை நீங்கள் செலவிடுங்க. அவ்வளவு ஆனந்தம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் நண்பர்களே. எந்த அளவு நேரம் உங்க குடும்பத்தோடு செலவிடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொமான்டிக்கான நல்ல மூவ்கள் இன்னைக்கு செய்யலாம். ரொமான்டிக்கான நடவடிக்கைகள் நீங்கள் மேற்கொண்டாலும் அதற்கேற்ற பலன் இன்னைக்கு இருக்காது. அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. ஆனால் நினைச்சபடி சிறப்பாக அமையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல கொஞ்சம் சந்தேகம் தாங்க. நீங்கள் இன்றைய தினம் பேச்சுக்களை கவனமா இருங்க நண்பர்களே. இன்றைய தினம் பிசினஸ்ல புதிய புதிய கஸ்டமர் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே அங்கே கூட பேசும்பொழுது இன்றைய தினம் புதிய வாடிக்கையாளருடன் பேச்சுவார்த்தை நடத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. சூப்பரான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. நீங்கள் உங்களது பேச்சுக்கள் மூலமாக அதிகமான காரிய வெற்றிகளையும் பெற முடியும். எனவே கஸ்டமர்கிட்ட இன்னைக்கு நீங்க கனிவாக விவேகமாக பேசுறது நல்லது நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நேர மேலாண்மை எப்படி ஏற்படுத்திக்கணும் அப்படின்றத உங்க குழந்தைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. அதன் மூலமாக உங்க குழந்தைகள் நேர மேலாண்மை கத்துக்கிறது மூலமாக சிறந்த வெற்றிகளை வாழ்க்கையில கண்டிப்பாக எதிர்காலத்தில் பெற முடியும். எனவே உங்க குழந்தைகளுக்கு நீங்கள் அதை கற்றுக்கொள்ள மறவாதீர்கள் நண்பர்களே. இன்றைய திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணக்கூடாதுங்க. நம்ம வாழ்க்கை துணை நமக்கு இப்படி பண்ணி தருவாரு, இந்த இதெல்லாம் நமக்கு செஞ்சு கொடுப்பாரு, இவ்வளவு அன்பா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதிகமான எதிர்பார்ப்புகளை வச்சுக்க கூடாது. அதனால கொஞ்சம் ஏமாற்றங்கள் தான் ஏற்படும். எனவே அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் அதிகமான எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் இன்னைக்கு உங்களுக்கு கூடினாலும் உங்களுக்கு அலைச்சலுக்கு ஏற்ப நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுதுங்க. எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக பிரயாணங்கள்
பயணங்களை நீங்க தயங்காமல் மேற்கொள்ளலாம். சில விஐபிகளுடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. அதன் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். சில டிராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய விஐபி வந்து உங்க கூடயே வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதை நீங்க பார்க்கும்பொழுது உங்களுக்கு அவரை மீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது மனசுல கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கணுங்க. இன்றைய தினம் தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே. இன்னைக்கு பண வரவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவு உங்களுக்கு போதுமானதாக ஒரு திருப்தி தரக்கூடிய அளவில் பண வரவுகள் இருக்கு நண்பர்களே. இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. விஐபிகளை சந்திப்பீங்க. பண வரவுகள் உங்களுக்கு திருப்தியாக அமையும். கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அதிகமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் தவறான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. திருமணம் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாம். கால்நடைகள் விஷயத்துல நீங்க அதிகமான லாபத்தை பார்க்க முடியும். எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறப்பான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமான வெற்றிகள் உண்டு. சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு நாள். நிதானித்து செயல்படுங்கள். வெற்றிகள் உண்டு. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்த்தீங்கன்னா, டார்க் கிரீன் கலர் நீங்கள் பயன்படுத்துங்க நண்பர்களே. உங்களுக்கு டார்க் கிரீன் அதிர்ஷ்ட நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 3 மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமான ஒரு நாளுங்க. வியாபாரம் இன்னைக்கு லாபகரமான நல்ல சூழ்நிலையில் தான் இருக்கும். பண வரவுகள் திருப்தி தரும். கால்நடைகள் சம்பந்தமான தொழில் பண்றவங்க அது குறித்த விஷயங்களை நல்ல லாபத்தை பார்க்க முடியும். மற்றவங்களுமே வந்து கால்நடைகள் மூலம் நல்ல லாபகரமான சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய உங்கள் குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் சுப செலவுகள் ஏற்படலாம். ஆனால் சந்தோஷமாக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். லாபகரம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருந்த நாள் இன்றைய தினம். லாபம் பெருகக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே வந்து விலகுங்க. குறிப்பாக உங்களுடைய தாயின் ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாக முன்னேற்றம் அடையும். அதனால மகிழ்ச்சிகள் உண்டு. உங்க அலுவலக பணிகளில் உங்களுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய தடைக்கற்கள் எல்லாமே அகலக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமான ஒரு நாள்கள். தடைக்கற்கள் அகலக்கூடிய ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உயர்வுகள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கும். தொழில் சார்ந்த பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் தொழிலில் இருக்கு நண்பர்களே. உங்க பூர்வீக வீடு ஏதாவது இருந்ததுன்னா அதை இன்னைக்கு மாற்றி அமைக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் இன்னைக்கு உருவாகும். மகிழ்ச்சியான ஒரு நாள்கள். நல்ல உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். நல்ல பயணங்கள் உங்களுக்கு கைகூடக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாளாக அமைகிறது. மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.